அனைவருக்கும் வணக்கம். யார் ஒருவர் நேரம் தவறாமை என்ற கருவியை சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்களாக திகழ முடியும் என்று கூறி இன்றைய வகுப்பில் புதியதாக வந்திருக்கின்ற பாரதிய நியாய சன்னிதா 2023 சாப்டர் 5 பார்க்க போகிறோம். இந்த பிஎன்எஸ் 2023 டோட்டல் செக்ஷன் எவ்வளோ? 358. டோட்டல் சாப்டர்ஸ் 20. இப்போ சாப்டர் 5 என்ன சொல்கிறது? பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பற்றிய என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த சாப்டர் 5 ஆனது இந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் என்பதை எவ்வாறு நினைவு கொள்ளலாம் சொன்னால், இப்போ பாருங்கள், இப்போ 6 அறிவு உள்ள மனிதனாக இருந்தால் இந்த குழந்தைகளுக்கு எதிராகவோ இந்த பெண்களுக்கு எதிராகவோ அந்த பாலியல் பலாத்காரம் அல்லது பாலியல் ரீதியான குற்றங்கள் செய்வானா? செய்ய மாட்டான். அப்போ 5 அறிவு உள்ளது எது? மிருகம். மிருக குணம் உள்ளவன் தான் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிராகவும் இந்த மாதிரி பாலியல் குற்றங்களை செய்வான் என்று நாம் நினைவு கொள்ளலாம். இப்போ இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஐபிசியில் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றிணைந்து தரப்பட ஒரே சாப்டர் தரப்படவில்லை. என்ன பண்ணாங்க? 511 செக்ஷனில் ஐபிசியில் ஸ்கேட்டர்டுவாங்கல்ல, சிதறி கிடந்தது அனைத்தையும் ஒருங்கமைத்து பிஎன்எஸ் 2023 என்ன பண்ணாங்க? 63 to 99 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை அனைத்தையும் ஒருங்கு அமைத்து இருக்கிறார்கள். அதையும் எவ்வாறு அந்த பிரிவானது 63 முதல் 99 வரை என்பதை எவ்வாறு நினைவுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால், இப்போ 6 + 3 9 இருக்குல்ல, 9 பார்த்தீங்கன்னா இப்போ ரேப் RAPP ரேப்புன்னு வச்சுக்க, ஓகேவா? சரி. அதே மாதிரி இதில் சைல்டு, இது பார்த்தீங்கன்னா 3ல் ABC சைல்டு நான் வச்சுக்கலாம். இப்போ 6 3ல் முடியும், ஆரம்பிக்குது. 99 தான் எப்படி சார் முடியும் அப்படின்னா, சைல்டு என்பது எங்கே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க? 2Dயில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. 21Dயில் சைல்டு மீன்ஸ் பிலோ 18 இயர்ஸ். அப்போ இந்த 9 + 9 போட்டு பாருங்க, 9 + 9 18. அப்போ அந்த 99 என்பதை நாம் நினைவுத்துக் கொள்ளலாம். இது சாப்டர், ஓகேவா? இப்போ இதையே என்ன பண்ணால் என்னென்ன எந்தெந்த பார்ட்டு அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்ட்டு பாருங்கள், 63 to 73 செக்ஷுவல் அஃபென்சஸ். இதில் ரேப்பெல்லாம் வந்துடும், ஓகேவா? இந்த 63ல் ரேப் வரும். அதே மாதிரி 73ல் முடியும். 10ல் பாலியல் பலாத்காரம், அந்த பாலியல் பலாத்கார வழக்கெல்லாம் 10ல் முடிந்து விடும். 73, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 74 to 79 இங்கே தான் அதாவது அசால்ட், கிரிமினல் போர்ஸு, அசால்ட்டு இது எல்லாம் நடைபெறுகிறது. அதாவது குற்றமுறு தாக்குதல் அல்லது குற்றமுறு வன்முறை அப்படியெல்லாம் செய்கின்ற யாருக்கு எதிராக? பெண்ணுக்கு எதிராக. 79 அப்படின்னா வச்சுங்க. 3 × 3 9. அடுத்து என்ன அப்படி என்றால் 80 to 87ல் எப்படி சொல்லுது? அஃபென்சஸ் ரிலேட்டிங் மேரேஜ். இந்த குழந்தையை பார்த்துட்டோம், அதாவது ரேப்பை பார்த்தோம், அப்புறம் செக்ஷுவல் கிரிமினல் ஃபோர்ஸ் அசால்ட்டை பார்த்துட்டோம். இங்கே திருமணங்கள் சம்பந்தமாக 88லிருந்து 87, 18னா 8 தாலி கட்டு, இங்கே பார்த்து தாலி கட்டு வரும். அதே மாதிரி 7னா 7 ஸ்டெப்ஸ் சொல்லும். இந்த 7 எப்படி இங்கே தாலி கட்டுறது என்பது எப்படி இருக்கலாம்? இந்து மேரேஜ் ஆக்டில் என்ன பண்ணும்? 7 ஸ்டெப்ஸ், 7 சுற்றுகளை, அந்த தீ இருக்குல்ல, அந்த குண்டமாக வளர்த்துவாங்க, 7 சுற்றி முடிஞ்ச கம்ப்ளீஷன் ஆஃப் 7 ஸ்டெப்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேரேஜ்னு சொல்லுவாங்களே. அப்போது 87ல் முடியும், 80ல் ஆரம்பித்து தாலி கட்டிலேருந்து ஆரம்பித்து 7 ஸ்டெப்ஸில் முடியும். அப்போ அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு மேரேஜ். அடுத்து பண்ணால் 87 வந்துடும். அப்போ 88 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். காசிங் மிஸ்கேரேஜ் 8 அப்படின்னா பண்ணும், அந்த திருமணம் நடந்த உடனே இந்த பாருங்கள், பிரெக்னன்சி, மிஸ்கேரேஜ்னா அது கரு கலைப்புன்னு சொல்லலை, மிஸ்கேரேஜ் தான் சொல்லுவாங்க. அதாவது அபார்ட்னா இங்கே சொல்ல மாட்டாங்க, மிஸ்கேரேஜ். அந்த மாதிரி என்ன பண்ணோம்? இங்கே 8 அந்த கருவை குட்டுன்னு குட்டி நம்ம கருவை கலைக்கலாம். 8 ஆகுதா? இப்போ 92ல் பார்த்தீங்கன்னா 10 11 வரும். 9 + 2 11. 11ஆம் மாதம் என்ன பண்ணோம்? அந்த மாதிரி ஏதாவது இருந்தானா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 மெம்பர்ஸ், ஒரு பெண்ணாக என்ன பண்ணாங்க? 2 பண்ணால் இன்னொரு கரு உருவாகிட்டு அந்த பெண்ணு 2 பேர் ஆகிடுறாங்க. அப்போ 92ல் முடிஞ்சு தான் வச்சலாம். கடைசியாக இங்கே பாருங்கள், அஃபென்ஸ் சைல்டு, குழந்தைக்கு எதிரான குற்றம். 93 பாருங்கள், சி. 93ல் சி. அப்போ என்ன பண்ணும்? அப்படின்னா சைல்டுன்னு ஞாபகம் வச்சுங்க, 9. அதே மாதிரி இங்கே 99 9 + 9 18 இயர்ஸ்க்குள்ள. அப்போது இந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இவ்வாறாக நாம் எப்பவுமே சொல்லணும், அடிக்கடி நான் வகுப்புகளில்
படிக்கிறது நான் அதாவது பெரிய விஷயம் இல்லை. இதை உடனே சார் படிச்சிட்டேன் சார், எத்தனை முறை படித்தேன், நிறைய முறை படித்தேன். இந்த மாதிரி திஸ் இஸ் மை கிரியேஷன். யூ ஹவ் டு ஃபாலோ யுவர் ஓன் கிரியேஷன். நீங்கள் என்ன பண்ணணும் சார், இது சரியில்லை சார், இதெல்லாம் ஞாபகம், நீங்கள் சொல்கிறது எப்படி ஞாபகம் வச்சு முடியும் அப்படின்னா, யூ ஹவ் டு கிரியேட் யுவர் ஓன் கிரியேஷன் ஃபார் யுவர் மெமரி. நீங்கள் உங்களுக்காக நினைவு வைத்துக்கொள்ள நீங்களே இது மாதிரி இது திஸ் இஸ் ஒரு வே இன் விச் யூ ஹவ் டு ரிமெம்பர் தான். இது மாதிரி நீங்கள் படித்தாதான் தேர்வு, நீதிபதி தேர்வாக இருக்கட்டும், ஏபிபியாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கட்டும், அல்லது எக்ஸாம் அகாடமிக் பர்பஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒன்றை படிக்கிறேன்னா அதை அசர்ட்டிவாக சொல்லணும்னா, இந்த பிலிம்ஸ் எக்ஸாம் என்ன பண்ணணும், ஆப்ஷன் 4 இருக்கும். அப்போ அசர்ட்டிவாக இதுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஈச் அண்ட் எவரி செக்ஷன் என்ன பண்ணும், யூ ஹவ் டு மேக் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃபார் மெமரி. இப்படி இருந்தால் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும். ஓகேவா? இப்போ இந்த அத்தியாயத்தில் மொத்தம் எத்தனை பிரிவுகள் உள்ளது என்று சொன்னால் 37. சார் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுது அப்படின்னா வைத்துக்கொள்ளலாம். எப்படி நம்ம இந்த 3 என்ன பார்த்துங்க, நான் இப்போ சொல்ல ஏபிசினா சி சைல்டு, இந்த 3 அப்பில் பண்ணிங்கன்னா W வரும். அப்போது குழந்தை மற்றும் பெண்களுக்கு எதிரான என்ன அஃபென்ஸு, செக்ஸுவல் அஃபென்ஸுன்னு தானே, பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக. அப்போனா இந்த 7 பாருங்கள், 7 போட்டிங்கன்னா SCV 7 எஸ் வருதா, செக்ஸுவல் அஃபென்சஸ் அப்படி என்று நாம் நினைவு வைத்தால், இவ்வாறு நினைவு வைத்து படித்தால்தான் நமக்கு எல்லா பிரிவுகளும் நினைவு இருக்குமே தவிர படித்துக்கொண்டே போனால் எதுவும் நினைவு இருக்காது என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.